வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன். ஸோ ஜனநாயகன் படத்தோடைய அஃபிஷியல் சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீக்குள்ளே வந்துருங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் நாளைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, 10லேருந்து 15 கட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நேற்று ஒரு பக்கம் என்ன நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் சென்சார் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் யூஏக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கதாவும் ஒரு நியூஸ் ஒரு பக்கம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ஏ சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுற ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஜூலை 23 தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நடுவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஏற்கனவே இந்த படம் டிலே ஆகிடுச்சு, லீக் ஆகிடுச்சு, இப்போ கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி வரது வரீங்க, எதுக்கு ஜூலை எண்டு ஆகஸ்ட் 14 இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட் லீவ் வருது, அந்த டைமில் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு டாக் நடந்திருக்கு போல. ஆனால் மூவி டீம் பார்த்தீங்கன்னா இல்லை ஜூலையே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ ஜூலை 23 டு ஆகஸ்ட் 14 இதுக்குள்ளே படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும். பட் இப்போதைக்கு வர நியூஸ் ஜூலை 23 தான். ஸோ நாளைக்கு இல்லை இந்த வீக்குள்ளே அஃபிஷியல் சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து உடனே ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு ஜனநாயகன் வர முடியாமல் டிலே ஆகி போஸ்ட்பாண்ட் ஆனதுக்கப்புறமா கேவியனுக்கு இருந்த அடுத்த பெரிய படம் டாக்ஸிக் மார்ச்சில் வர மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் அதுவும் வரப்போறதில்ல, போஸ்ட்பாண்ட் ஆக போகுதுங்கிறது தெரிய வந்தது. ஸோ தமிழ்நாட்டில் ஜனநாயகனை எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கே தான் கேவியன் டாக்ஸிக் டிஸ்ட்ரிபியூஷனுமே கொடுத்துருந்தாங்க, காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போவுமே அதான் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை நெகோஷியேட் பண்ணி இப்போ குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாஸ் வராமல் பார்த்துக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தாலுமே பேர் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, டாக்ஸிக்கில் காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. இங்கே லாஸ் ஆச்சுன்னா அங்கே ரேட் குறைச்சிருவாங்க. ஏன்னா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. கோர்ட்டில் இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டிலேனால ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு சில லாசஸ் ஏற்பட்டிருக்கு, அதையுமே கேவியன் நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய டிலே, இதுக்கு நடுவில் படம் வேற லீக் ஆயிடுச்சு. இந்த லீக்டு வெர்ஷனை இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு நடுவில் ஒரு ரிப்போர்ட் வேற வந்துச்சு. ஸோ அதனால இப்போ தியேட்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக ஒன் லாஸ்ட் டைம் விஜய் அவர்களுடைய கடைசி படம், இதுக்கு மேலே அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே தியேட்டருக்கு ஒரு தடவை போய் இந்த படத்தை பார்ப்பாங்க, அது கேசரியாவே இருந்தாலும் சரி. பட் கலெக்ஷனாக பார்க்கும்போது லியோ கோட் அளவுக்கு 400 கோடி 500 கோடி 600 கோடி அந்த மாதிரி பண்ணுமா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் ஜூலை 28 ஆக்டர் தனுஷோடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கன்ஃபார்மாக ஓம் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன மாதிரியான ஒரு அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் சிங்கிளாக எந்த சாங் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிராண்டான ஃபெஸ்டிவல் டான்ஸ் நம்பர் ஒன்று ஷூட் பண்ணி முடிச்சாங்க. அதில் கூட தனுஷ் பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்காரு அப்படின்னு சாண்டி மாஸ்டர் ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த சாங்கை தனுஷோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டபுள் ட்ரீட்டாக இன்னொரு அப்டேட்டும் ஓம் படத்துலேருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓம் படத்தோடைய டைட்டில் லான்ச் ஈவெண்ட்டில் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் அவருடைய கேரக்டரை ரிவீல் பண்ணியிருக்கோம், டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதி முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டீசர் பிளான் பண்ணியிருக்கோம், அதை வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய கேரக்டர் டீசர் இந்த ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அது தனுஷோடைய பிறந்தநாளுக்குலாம் முன்னாடி ஜூலை 3rd வீக் இல்லை 4th வீக் மம்முட்டியோடைய கேரக்டர் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தனுஷோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. மம்முட்டி இந்த படத்தில் அவருடைய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்படி நியூஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் மொத்தமாக முடியல, இன்னும் ஒரு 10 days கிட்ட ஷூட்டிங் அவருக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நடக்க போகிறதில்ல, ஓவர்சீஸில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் ஷெடியூலாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மூவி டீம் துபாயில் ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க போல. இப்போ அதில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, மலேசியாவில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த ஷெடியூல் சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதோட மம்முட்டியோடைய என்டையர் போர்ஷன்ஸுமே அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாரு. டைரக்டர் வெற்றிமாறன் இப்போ எடுத்துட்டு இருக்கிற 2 படங்கள், ஒரு பக்கம் அரசன், இன்னொரு பக்கம் ராஜன் வகேரா. ஸோ இந்த என்டையர் வடச்சென்னை யூனிவர்ஸ் பற்றி வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த வகையில் டேனியல் பாலாஜி ப்ளே பண்ண தம்பி கேரக்டர் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஸோ டேனியல் பாலாஜி இப்போ நம்ம கூட இல்லை, அவர் இறந்துட்டாரு. ஸோ அதனால அவருடைய அந்த தம்பி கதாபாத்திரத்தை இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அதை காட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அரசன் ராஜன் வகேரால அவரை
ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வடச்சென்னை 2ல கன்ஃபார்மாக தம்பி கேரக்டரை வந்து அப்படியெல்லாம் கட் பண்ணிட முடியாது. ஒன்று அந்த கேரக்டரை கண்டினியூ பண்ணணும், இல்லை அந்த கேரக்டருக்கான ஒரு கன்க்ளூஷனை படத்துக்குள்ளேயே வந்து கொடுத்தாகணும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா கல்கி மாதிரியான பெரிய படங்கள்லேயே பார்ட் 1ல தீபிகா படுகோன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்ட் 2ல அவங்கள தூக்கிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக சாய் பல்லவி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிறதெல்லாம் சீரியலில் தான் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ சினிமாலுமே நடக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ளே தம்பி கேரக்டருக்கு பண்ண போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது தம்பி கதாபாத்திரத்துக்கு வேற ஒரு ஆக்டரை கொண்டு வர ஐடியா வெற்றிமாறனுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது அவர் ப்ளே பண்ண கேரக்டர் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காரு போல. இப்போ ஏஐ வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நினச்சா ஏஐ யூஸ் பண்ணி டேனியல் பாலாஜி கேரக்டரை வந்து அலைவாக கொண்டு போக முடியும். பட் அந்த ஒரு பிளான்லையுமே மூவி டீம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ ப்ராப்பராக கதைக்குள்ளேயே அந்த கேரக்டரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ தம்பி வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருக்கிறதா சொல்லப்படுது. அதையும் மொட்டையாலாம் அந்த கேரக்டர் இறந்துருச்சுன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதையுமே கதைக்குள்ளே கொண்டு வருவாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. இந்த தம்பி கேரக்டர் வந்து இப்படி கொண்டுட்டாங்க, இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க, இப்படி நடந்துருச்சுங்கிற மாதிரி ஏதாவது கதைக்குள்ளேயே கொண்டு வருவாங்க. அது வந்து அரசன்லேயே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நியூஸாக வந்திருக்கு. வடச்சென்னை 2 வரைக்கும் போகாமல் அரசன்லேயே அதுக்கான கன்க்ளூஷனை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருக்கிறதா சொல்லப்படுது. டைரக்டர் வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அவருடைய இமீடியட் ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சுத்தல்லே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் எஸ்கே வச்சு பண்ணுறதா இருந்த அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அது வந்து இப்போ தனுஷ் கிட்ட அவர் நரேட் பண்ணியிருக்காரு. தனுஷ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, அவர் தான் நடிக்கிற மாதிரி இருக்காருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஓகே ஆனாலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து உடனே நடக்காது. தனுஷ்க்கு ஏற்கனவே நிறைய லைனப்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் வருவார். அதுக்குள்ளே வெங்கட் பிரபு வேற ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அவருடைய விபி பாய்ஸை வச்சு ஒரு லைட் ஹார்ட்டட் கமர்ஷியல் ஃபிலிமாக அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு நடுவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ரீமேக்குக்கு பேர் போன கில்லாடி அக்ஷய்குமார் அவரை வந்து வெங்கட் பிரபு இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எந்த ஸ்டோரி, எந்த படத்தோடைய ஸ்டோரி நரேட் பண்ணாருன்னு தெரியல. இங்கே அவர் பண்ண படத்தோடைய கதையை நரேட் பண்ணியிருக்காரா இல்லை ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டா அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநாடா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நல்ல ஃபர்னிச்சரை கெடுத்துறாதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஒரு நரேஷன் நடந்திருக்கு, மேபி இந்த கொலாபரேஷன் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் அடுத்து நடிக்க போகிற 23 இந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோடைய லுக் டெஸ்ட் ஒன்று மும்பையில் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அப்போ வந்து லுக் டெஸ்ட் மட்டும் இல்லை, அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோ வீடியோக்கான ஃபுட்டேஜஸே வந்து லோகேஷ் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி வந்து விக்ரம், லியோ, கூலிக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி பேங்கரான ஒரு ப்ரொமோ வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் அது உடனே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா 23க்கு முன்னாடி இப்போ அல்லு அர்ஜுன் நடிச்சிட்டு இருக்கிற ராக்கா அந்த படத்துக்குமே எந்த ஒரு கிளிம்ஸும் வெளியில் வரல. ஆகஸ்ட்டில் தான் வந்து கிராண்டான ஈவெண்ட் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால 23 ப்ராஜெக்ட்கான ப்ரோமோ வந்து பொறுமையாக தான் வரும். ஸோ எப்போ ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வருஷம் எண்டில், அப்படி இல்லைனா வந்து அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் போகிற டைமில் இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு.